மாறன் வீரா சீரியல் ஜனவரி 29. நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். நம்ம கண்மணி நேராக அந்த போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, கண்டிப்பாக அந்த மாறனுக்கு ஆதரவாக நான் ஒன்றும் வந்துட்டு கோர்ட்டில் எதுவும் ஸ்டே ஆர்டர் போடல, அது வாங்கினது வேறு யாரோ, என் பேரை சொல்லி யாரோ ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க, அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள காலி பண்ணாலே எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கண்மணி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. இது கேட்ட போலீஸும், இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு அது யாருன்னு கண்டுபிடிச்சி நான் காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் நேராக ஒரு வக்கீலை பார்த்து, இங்கே பாருங்க, யார் இந்த மாதிரி கொடுத்தது அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறாரு, வீரா அப்படிங்கிற பொண்ணு தான் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல அவர் சொல்கிறாரு, என்ன வீராவா அப்படின்னு. உடனே போலீஸ் நினைக்கிறாரு, அதான் அந்த கண்மணி அம்மா சொன்னாங்களே, யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள காலி பண்ணிடு அப்படின்னு. ஸோ நம்ம வீராவுக்கு எதிராக இந்த வேலையை பண்ண போகிறோம், என்ன பண்ணுறது, அந்த கண்மணி சொன்ன மாதிரி நம்ம செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு 4-5 ரவுடிகளை அனுப்பி நம்ம வீராவை காலி பண்ணுறதுக்காக அனுப்பி விட்றாங்க. வீரா வந்துட்டு ரோட்டில் போயிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு ஒரு 4-5 ரவுடிங்க வந்துட்டு வீராவை துரத்துறாங்க. வீரா வந்துட்டு ஆட்டோவில் வேகமாக போயிட்டு இருக்காங்க, இருந்தாலும் அந்த ரவுடிங்க துரத்துறாங்க. இதை பார்த்ததோட நம்ம வீரா வந்துட்டு வேகமாக ஆட்டோ ஓட்டிகிட்டு போகிறாங்க. அதே நேரத்தில் மாறன் அந்த பக்கமாக வராரு. வந்து பார்த்தா வீராவோட ஆட்டோவை 4-5 ரவுடிங்க துரத்திக்கிட்டு போகிறத மாறன் கவனிக்கிறாரு. பார்த்ததோட மாறனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஐயோ, என்ன இது, வீராவோட யாரோ துரத்துறாங்க அப்படின்னு. அதே நேரத்தில் வீராவோட ஆட்டோவை நிப்பாட்டினத்தோட வீரா அந்த ஆட்டோவிலேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஒரு ரவுடி டக்குன்னு வீராவை கத்தியால் குத்த வரான். அப்போ நம்ம மாறன் வந்துட்டு டக்குன்னு அந்த ரவுடிகளை அடித்து போட்டு நம்ம வீராவை காப்பாற்றுறாங்க. அப்போ நம்ம வீராவை மாறன் சொல்கிறாரு, எட்டி போய் நின்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க கிட்ட சண்டை போடுறாரு. அப்போ வீரா இதையெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ அந்த ரவுடிங்க வந்து தப்பிச்சு போக அதே நேரத்தில் நம்ம மாறன் நேராக வீரா கிட்ட வந்துட்டு, ஏய் என்னடி அவனுங்க கிட்ட பிரச்சனை பண்ண அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு மாறா, நான் யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் பண்ணலை, அவனுங்க யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, இங்கே பாரு, இன்டென்ஷனாக உன்னை கொலை பண்ண வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குது, இந்த மாதிரி ராத்திரியெல்லாம் ஆட்டோ ஓட்டுற வேலை வச்சுக்காது அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இது என்னோட உரிமை, நான் ஆட்டோ ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட மாறன் சொல்கிறாரு, சரி விடு, மறுபடியும் நான் என்கிட்ட சண்டை வளர்க்காத, போனவனுங்க திரும்பி வந்தாலும் வருவானுங்க, உனக்கு பாதுகாப்பாக நான் ஆட்டோவில் வரேன் அப்படின்ட்டு மாறன் ஆட்டோவில் ஏறுறாரு. வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவில் போகிறாங்க. அப்போ வீரா நினைக்கிறாங்க, நல்ல வேலை மாறன் வந்ததுனால எப்படியோ என் உயிரை காப்பாற்றிட்டான், மாறன் மட்டும் வராமல் இருந்திருந்தா இந்நேரம் என் நிலைமை என்ன ஆகிருக்கும் அப்படின்னு வீரா யோசிக்கிறாங்க. மாறன் நேராக வீரா கிட்ட, இங்கே பாரு, உன்னை கொலை பண்ண வந்திருக்கானுங்க, யார் அது அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, எனக்குன்னு தெரியும், நான் பாட்டுக்கும் ஆட்டோவில் வந்துக்கிட்டு இருக்கேன், டக்குன்னு 4-5 பேர் என்னை துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அது யாருன்னு தெரியல அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, இங்கே பாரு, இனிமேல் இந்த ராத்திரி நேரத்துல எல்லாம் ஆட்டோ ஓட்டணும்னு நினைக்காத, நம்மளுக்கு தெரிஞ்ச எதிரி தெரியாத எதிரி நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு. அப்போ வீரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, ராமச்சந்திர சாருக்கு அப்படி யாருமே எதிரி கிடையாது அப்படின்னு. அப்போ மாறன் சொல்கிறாரு, சரி இருக்கட்டும், ஆட்டோ ஓட்டு அப்படின்னு. அப்போ வீரா ஆட்டோ ஓட்டிக்கிட்டு போகும் பொழுது டக்குன்னு ஒரு கடையில் இருக்கிற ஸ்டூலில் வந்துட்டு கொண்டு போய் ஆட்டோ விட்டுறாங்க. இதை பார்த்ததோட மாறன் டக்குன்னு அதிர்ச்சியாகி, வீரா டக்குன்னு சட்டையை கட்டி என்கிட்ட கொடு, அப்புறம் உன்னை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு. அப்போ வீரா சட்டையை கட்டி மாறன்ட்ட கொடுக்க, அப்போ மாறன் வந்துட்டு கீழே இறங்கிய, சார் என்னை மன்னிச்சிருங்க சார், தெரியாமல் வந்துட்டு இடிச்சிட்டேன் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, என்னடா இது, ரோட்டு ஓரத்தில் பார்த்து ஓட்ட மாட்டியா, நீ பாட்டுக்கும் வந்து குடிச்சிட்டு வந்து ஓட்டிட்டு யாரடா சொல்கிற அப்படின்னு. மாறன் சொல்கிறாரு, சார் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் கொண்டாந்து விட்டுட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னது, நான் பண்ண தப்புக்கு எதுக்கு மாறன் வந்துட்டு இடையில போயிட்டு நான் தான் ஆட்டோ ஓட்டுனேன்னு சொல்கிறான், தேவையில்லாத வேலை பார்க்குறான் அப்படின்னு. அப்போ மாறன் நேராக அவங்க கிட்ட, இங்கே பாருங்க, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, தெரியாம தான் நான் கொண்டாந்து விட்டேன் அப்படின்னு. அவங்க வந்துட்டு மாறன் அடிக்க ஆரம்பிக்க, அப்போ டக்குன்னு வீரா தடுக்கிறாங்க, இங்கே பாருங்க, தெரியாம நடந்துருச்சு, மன்னிச்சிருங்க அப்படின்னு. இதை கேட்டதோட அவங்களும், சரி இங்கே பாரு, இப்படி பொண்ணை வந்துட்டு ஆட்டோவில் கொண்டுட்டு வந்துட்டு கொண்டாந்து ஆக்சிடென்ட் பண்ணுற உனக்கு அறிவில்லையாடா அப்படின்னு சொல்லி மாறனை திட்டுறாங்க. மாறன் சொல்கிறாரு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஆட்டோவில் ஏறுறாரு. ஆட்டோவில் ஏறி கொஞ்சம் தூரத்துக்கு வந்துட்டு ஆட்டோவை நிப்பாட்டி வீரா கிட்ட, நீ ஆட்டோ ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டு, இங்கே பாரு, மறுபடியும் கொண்டு போய் எங்கேயாவது இடிச்சிடாத, பார்த்து ஓட்டு அப்படின்னு சொல்ல வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோவை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆட்டோ போயிட்டே இருக்கும் பொழுது நம்ம வீராவுக்கு ஒரு யோசனை வருது, நம்ம ஆட்டோ ஓட்டணும், ஆனால் கொண்டு போய் ஒரு இடத்துல தப்பாக இடிச்சிட்டோம், இவன் டக்குன்னு சட்டையை போட்டுக்கிட்டு இவன் போய் திட்டு வாங்குறான் அப்படின்னு வீராவுக்கு பயங்கர கோவம். அப்போதான் வீராவுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, ஒருவேளை இவன் தான் வந்துட்டு தான் அண்ணனை காப்பாத்துறதுக்காக இப்படி பண்ணியிருப்பானோ அப்படின்னு வீராவுக்கு சந்தேகம் வர ஆரம்பிக்குது.
அப்ப வீரா நேரா மாறன்ட்டேன், இங்க பாரு, ஓட்டுனது நானு, நீ எதுக்கு தேவையில்லாம இடையில புகுந்த அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, இங்க பாரு, இதனால என்ன பிரச்சனை வரும்னு உனக்கு தெரியாது. நான் வந்துட்டு கெட்டவன்னு பேர் எடுத்துட்டேன், அதனால எனக்கு என்ன வேணாலும் நடக்கட்டும், நீ தேவையில்லாம ஏன் கெட்ட பேர் வாங்கணும் அப்படின்னு. இதை கேட்ட தவிர வீரா சொல்றாங்க, ஓ அப்படியா அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, சரி சீக்கிரம் வீட்டுக்கு போ அப்படின்னு. வீராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட வீராவுக்கு தூக்கமே வரல. வீராவுக்கு ஒரே யோசனையா இருக்கு, எதுக்காக மாறன் வந்துட்டு நான் தப்பு பண்ணேன், அவன் எதுக்கு இடையில வந்தான். இதே மாதிரிதான் ஒருவேளை அவன் தேவையில்லாத பழிய வாங்கிட்டு இருக்கானோ அப்படின்னு வீராவுக்கு சந்தேகம் வருது. அப்ப வீரா வந்துட்டு ஒரு யோசனை. அப்ப எப்ப பார்த்தாலும் இந்த வள்ளியும் ராகவனும் மாறணும், 3 பேரும் ஏதோ ரகசியத்தை பேசுவாங்க, போய் கேட்க போனா டக்குன்னு சொல்லாம விட்டுருவாங்க. ஸோ அவங்க 3 பேருக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அப்படின்னு வீரா கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப வீரா நேரா வள்ளியம்மாவை போய் பாக்குறாங்க. வள்ளியம்மா நேரா வீராவை பார்த்து, சொல்லுமா, என்னம்மா இந்த நேரத்துல வந்திருக்க. நல்ல வேலைம்மா, கண்மணி இப்படி ஸ்டே ஆர்டர் போடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவளுக்கு அண்ணன் இறந்ததுலேருந்து நம்ம குடும்பத்து மேல ஒரு கோவம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா அதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத அவன் நிரூபிச்சிட்டா. அவ இந்த வீட்டோட மருமக அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டா. இனிமே அவன் மேல நான் கோவமே படமாட்டேன். இனிமே அவளும் என் பொண்ணு மாதிரிதான் அப்படின்னு. இதை கேட்டதோட வீராவும் சரி வள்ளியம்மா அப்படின்னு சொல்ல, அப்ப வள்ளி கேக்குறாங்க, என்னாச்சு வீரா, உனக்கும் மாறனுக்கு ஏதாவது சண்டையா, மாறன் உன்னை ஏதாவது திட்டுட்டானா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, அதெல்லாம் இல்ல வள்ளியம்மா அப்படின்னு. அப்ப வள்ளி கேக்குறாங்க, அப்புறம் என்னாச்சு வீரா, உன் முகமே சரியில்லை அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா, உங்ககிட்ட முக்கியமான விஷயம் கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இது வரைக்கும் நீங்க என்கிட்டேருந்து ஏதாவது மறைச்சிருக்கீங்களா அப்படின்னு. இது கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, என்ன மறைச்சிருக்கனா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல வீரா, உங்ககிட்டேருந்து என்னம்மா மறைக்க முடியும் அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இல்ல நான் கேட்டேன், ராகவன், மாறன், நீங்க உங்க 3 பேருக்குள்ள ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, வீரா அப்படியெல்லாம் எந்த ரகசியமே இல்லை அப்படின்னு. அப்ப வீரா நேரா வள்ளிய பார்த்து, இங்க பாருங்க, மாறன் விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட சொல்றான், அதுல கையெழுத்து போட்டு போயிடவா, இனிமே இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு தலைமொழிகிட்டு போயிடவா, சொல்லுங்க என்ன நடந்துச்சு, அன்னைக்கு உண்மையாவே கார் ஓட்டுனது யார் அப்படின்னு. இதை கேட்டதோட வள்ளி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வீரா நேரா வள்ளிய பார்த்து, இங்க பாருங்க வள்ளியம்மா, உண்மையை சொல்லுங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு. அப்ப வள்ளி நேரா வீராவை பார்த்து, வீரா என்னை மன்னிச்சிரு, அன்னைக்கு கார் ஓட்டுனது மாறன் இல்ல, ராகவன் அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வீரா நேரா வள்ளிய பார்த்து, அப்புறம் எதுக்காக மாறன் அப்படி பழியை வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, இது மாதிரி ராகவன் வந்துட்டு சின்ன பிள்ளையிலேருந்து பயந்து இருக்கிறவன், அவன் எந்த தப்பும் பண்ண மாட்டான் அப்படின்னு அவங்க அப்பா நம்பிக்கையோட இருக்காரு. திடீர்னு இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அண்ணனால தாங்கிக்கவே முடியாது. இது தெரிஞ்சுதான் ராகவன் இது தெரிஞ்சுதான் மாறன் ராகவன் பண்ண அந்த ஆக்சிடெண்ட்டை அவன் ஏத்துக்கிட்டான் அப்படின்னு. இதை கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க வீரா. வீரா நேரா வள்ளிய பார்த்து, ஏன் வள்ளியம்மா, இது உங்களுக்கு தப்பா தெரியலையா, ராகவனோட வாழ்க்கையை பார்த்த உங்களுக்கு மாறனோட வாழ்க்கையை பத்தி யோசனை பண்ண தெரியலையா, இதனால மாறன் எத்தனை பேருக்கிட்ட திட்டு வாங்கியிருக்கான், எத்தனை பேருக்கிட்ட அடி வாங்கியிருக்கான், அவமானப்பட்டிருக்கான். இப்ப கூட ராமச்சந்திரன் மாமா மாறனை ரொம்ப மோசமா தான் திட்டிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு மாறனோட முகத்துல முழிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இது எல்லாத்தையுமே மாறன் யாருக்காக தாங்கிட்டு இருக்கான், ராகவனுக்காகவா, மாறனுக்கு ஒரு வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு. இதை கேட்டதோட வள்ளி சொல்றாங்க, என்னை மன்னிச்சிரு வீரா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா, நீங்க கூட சுயநலமா நடந்துகிட்டீங்கல்ல, உங்களுக்கு ராகவனோட வாழ்க்கை மட்டும்தான் தெரிஞ்சதே தவிர்த்து மாறனோட வாழ்க்கையை பத்தி யோசனை பண்ணல இல்ல அப்படின்னு. இதை கேட்டதோட வள்ளி அழுகுறாங்க, என்ன வீரா, இப்படி கஷ்டப்படுத்தாத என்ன, இங்க பாரு, மாறனும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, வள்ளியம்மா, பார்த்தா அப்படி எனக்கு தெரியலையே, நீங்க மாறனை கொஞ்சம் எந்த இடத்துலயுமே சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியல, மாறன் மேல பழிய போட்டுட்டு இப்படி ராகவனால எப்படி நிம்மதியா இருக்க முடியுது அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, இங்க பாரு வீரா, ராகவன் வந்துட்டு மாட்ட போறான் அப்படின்னு அவன் எப்படிப்பட்ட முடிவெடுத்தான் தெரியுமா, அவன் சாக போற மாதிரி முடிவெடுத்தான், அவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு தான் மாறன் கடைசியா ஜெயிலுக்கு போறதுக்கு சரின்னு சொல்லிட்டான் அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, இதனால மாறனோட வாழ்க்கையை பாதிக்கும் அப்படிங்கிறது மாறனுக்கு தெரியாதா அப்படின்னு. மாறன் சொல்றாரு, இங்க பாருமா, அவனுக்கு ஜெயிலுக்கு போறதெல்லாம் கவலையே இல்லம்மா, அவனுக்கு ஒரே ஒரு கவலை தான், உன்னை விட்டு பிரிய போறமே அப்படிங்கிற ஒரு கவலை மட்டும்தான் அவனுக்கு இருந்துச்சு அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, சரி வள்ளியம்மா,
இந்த விஷயத்தை பற்றி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. வள்ளி சொல்கிறாங்க, இங்கே பாருமா, இந்த விஷயத்தை பற்றி அண்ணனுக்கு தெரியாது. அவருக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். அண்ணன் ராகவன் மேலே ரொம்ப நம்பிக்கையோடு இருக்காங்க. திடீர்னு இப்போ ஏதாவது ஆணுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு. அப்போ நம்ம வீரா சொல்கிறாங்க, வள்ளியம்மா அதை நான் பார்த்துக்கிறேன். மாறன் இத்தனை நாளும் என்கிட்ட பொய் சொல்லியிருப்பான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. வள்ளி வந்துட்டு நேராக வீராவை பார்த்துட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. வீரா சொல்கிறாங்க, பரவாயில்ல வள்ளியம்மா அப்படின்னு. அதுக்கப்புறமா வீரா நேராக அவங்க ரூமுக்கு போயிட்டு மாறனை பார்க்குறாங்க. மாறன் தூங்கிட்டு இருக்காரு. அப்போ வீரா நேராக மாறனை பார்த்து, மாறா, இத்தனை உன் அண்ணனுக்காக எவ்வளோ பெரிய பழிய நீ தலையில் சுமந்துக்கிட்டு இருக்க. இதனால உன்னை எத்தனை பேர் அவமானப்படுத்தினாங்க, திட்டுனாங்க, போலீஸ் அடித்தாங்க. இத்தனை நேரத்துலையும் நீ உண்மையை சொல்லாமல் இருந்தியனா உன் அண்ணன் மேலே நீ எவ்வளோ பாசமாக இருக்கு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. என் அண்ணன் ஆரம்பத்துலேருந்து இந்த உண்மை எனக்கு தெரியணும் அப்படின்னு தான் எனக்கு பல வகையில் சொல்லியிருக்காங்க. நான் தான் புரிஞ்சிக்காம இருந்துட்டேன். மாறா, நானே உன்னை எத்தனை தடவை அவமானப்படுத்தியிருக்கேன். என் அண்ணனை கொன்னவனோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி உன்னை நான் எப்படி திட்டிருக்கேன். என்னை மன்னிச்சிரு மாறா அப்படின்ட்டு வீரா நேரா மாறன் தூங்கிட்டு இருக்காரு, அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ வீரா நினைக்கிறாங்க, எனக்கு இந்த உண்மை தெரியும் அப்படிங்கிற விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஒருவேளை என்னை விட கண்மணி தான் ரொம்ப கோவத்தில் இருக்கா. கண்மணிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். கண்மணி கண்டிப்பா ராகவனை தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவா. அதனால இந்த விஷயத்த பத்தி கண்மணிக்கு தெரியவே கூடாது. எப்படியாவது அவகிட்டேருந்து இந்த உண்மையை மறைக்கணும் அப்படின்னு வீரா நினைக்கிறாங்க. அதே நேரத்துல வீரா நேரா அவங்க அண்ணனோட போட்டோவை பார்த்து, அண்ணா, இந்த உண்மையை தெரியறதுக்காக தானே இத்தனை நாளும் நீ எனக்கு சொல்றதுக்காக நீ முயற்சி பண்ண. அண்ணா, நான் உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன். இனிமே மாறனை இந்த விஷயத்துலேருந்து நான் காப்பாத்திடுறேன். கண்மணிக்கு எப்படியாவது புரிய வச்சு ராகவனோட வாழ வைக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம வீரா மறுநாள் காலை எந்திரிச்சு மேரா மாறன் கிட்ட, மாறா என்ன தூங்குறியா அப்படின்னு கேட்க, மாறன் கேட்குறாரு, ஆமா வீரா, என்ன வேணும் உனக்கு காலையிலேயே அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இல்ல இன்னைக்கு கடைக்கு போறியா வேலைக்கு அப்படின்னு. அப்ப மாறன் சொல்றாரு, ஆமா கடைக்கு தான் போறேன், என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இல்ல நம்ம 2 பேரும் எப்பவும் பைக்ல போவோம்ல அதே மாதிரி போவோமா அப்படின்னு. இதை கேட்டதோட மாறன் சொல்றாரு, இங்க பாரு, எனக்கு ஒரு வேலை இருக்கு, என்னால உன்னை வந்துட்டு பிக்கப் பண்ண முடியாது, நீ அப்பாவோட போய்க்க அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, என்ன மாறா, கல்யாணமான புதுசுல நீ தானே வந்துட்டு என்னை கூட்டிட்டு வருவ, இப்ப என்ன இப்படி பேசுற அப்படின்னு. அப்ப மாறன் சொன்னதை கேட்டுட்டு மாறன் சொல்றாரு, இங்க பாரு, தேவையில்லாம பேசாத, அது வேற இது வேற அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ மட்டும் இப்ப கூட்டிட்டு போகல, நீ எனக்கு விவாகரத்து கொடுத்துறதுக்கு முயற்சி பண்ற அப்படின்னு நான் மாமா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு. இதை கேட்டதோட மாறன் சொல்றாரு, இங்க பாரு, சொல்றதுன்னா போய் சொல்லிக்க, உனக்கு விவாகரத்துல நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், கோடி கும்பிடு, நீ வீட்டுக்கு போ அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, எப்பாடி, நான் தான் முன்னாடி உன்கிட்ட விவாகரத்து கேட்டு டென்ஷன் பண்ணேன், ஆனா இப்ப நீ என்கிட்ட விவாகரத்து கேட்டு டென்ஷன் பண்ற, சரியான ஆளுதான் நீ அப்படின்னு. மாறன் சொல்றாரு, காலையிலேயே நீ டென்ஷன் கலப்பாத அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கடைக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ராமச்சந்திரன் நேரா ராகவனை கூப்பிடுறாங்க. ராகவன் அந்த இடத்துக்கு வந்ததோட ராமச்சந்திரன் நேரா ராகவனை பார்த்து, ராகவா, இது மாதிரி கம்பெனியில அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் பணம் காணாம போகுது, அதை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு. இதை கேட்டதோட ராகவன் வந்துட்டு நேரா அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா, எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லப்பா, நான் சரியா தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒருவேளை அது மாறன்ல எடுத்திருப்பானோ என்னமோ அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு வீரா வராங்க. வீரா வந்துட்டு நேரா ராகவன்ட்ட, என்ன மாமா சொன்னீங்க அப்படின்னு. அப்ப ராகவன் சொல்றாரு, ஒண்ணு இல்ல வீரா, அப்பப்ப செலவுக்கு மாறன் எடுத்தானோ என்னமோ அப்படின்னு. இது கேட்டதோட வீரா டென்ஷன் ஆகி, ராகவன் மாமா, மாறன் அப்படி காசை எடுக்கிற மாதிரி இருந்தா எனக்கு தெரியும், அந்த கணக்குல இருந்து எப்படி காசு போனுச்சு அப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும், நான் ராமச்சந்திர மாமா கிட்ட சொல்லிக்கிறேன், ஏன்னா நான் தானே அக்கௌண்டன்ட் அப்படின்னு. இதை கேட்டதோட ராகவன் அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப வீரா இப்படி பேசுறான்னா இந்த கம்பெனிலேருந்து காசு போன விஷயம் எல்லாமே வீராவுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ராகவன் நினைக்கிறாரு. அப்ப வீரா நினைக்கிறாங்க, தான் தம்பி தனக்காக ஒரு பெரிய தியாகத்தை பண்ணியிருக்கான், அதுக்கான ஒரு நன்றி கடனை கூட கொடுக்காம இப்படி ராகவன் இன்னுமே தான் தம்பி மேல பழி போடுறாரு. மாமா இப்படி இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு நம்ம வீராவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அதே நேரத்துல நம்ம வீரா பிருந்தாவை போய் பாக்குறாங்க. பிருந்தா நேரா வீரா கிட்ட, அக்கா, உன்கிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் சொல்லணும்னு இருந்தேன் அப்படின்னு. அப்ப வீரா கேக்குறாங்க, என்ன பிருந்தா சொல்ல போற அப்படின்னு. அப்ப பிருந்தா சொல்றாங்க, அக்கா, அங்க யாரும் இல்லையில, வா அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போறாங்க. அப்ப வீரா நேரா பிருந்தா கிட்ட, என்ன விஷயம் சொல்ல போற, நீ எதுக்காக திடீர்னு மாறன் மாமா அப்படின்னு மாறனையே எதுக்காக சுத்தி வந்த அப்படிங்கிறது
எனக்கு தெரியும். ஆரம்பத்துல நீயும் மாறனை எந்த அளவுக்கு வெறுத்த அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீ எப்ப மாறன் மாமா அப்படின்னு சுத்தி வர ஆரம்பிச்சியோ அப்பவே எனக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு. அப்ப பிருந்தா கேக்குறாங்க, அப்போ உனக்கு உண்மை தெரியுமா அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, நேத்து தான் வள்ளியம்மா உண்மையை சொன்னாங்க, ஆக்சிடென்ட் பண்ணது ராகவன் அப்படின்னு. இது கேட்டதோட பிருந்தா சொல்றாங்க, அக்கா இந்த உண்மையை தான் உனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நான் ரொம்ப நாளா முயற்சி பண்ணேன். ஆனா மாறன் மாமா என்ன சொல்ல விடல. என்னைக்கோ உன்கிட்ட நான் சொல்லியிருக்க வேண்டியது அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, சரி இருக்கட்டும், இப்ப அதுக்கு என்ன அப்படின்னு. அப்ப பிருந்தா சொல்றாங்க, இங்க பாருங்க, நம்ம நினைக்கிற மாதிரி ராகவன் மாமா நல்லவரே கிடையாது. அன்னைக்கு ராமச்சந்திர அங்கிள் வந்துட்டு இது மாதிரி ராகவன் மாமாவை மாமா கிட்ட எப்படியாவது மாறனை வந்துட்டு காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னதுக்கு ராகவன் மாமா என்ன தெரியுமா சொன்னாரு, அவன் ஜெயிலுக்கு போனா போகட்டும், அப்படி போற மாதிரி இருந்தா போய் தானே ஆகணும், அதுக்காக நம்ம இப்படி வருத்தப்பட முடியுமா, எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு கொஞ்சம் கூட மாறன் மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணாம ராகவன் மாமா பேசுறாங்க. ராகவன் மாமா எவ்வளவு செல்ஃபிஷ் தெரியுமா அப்படின்னு. இந்த விஷயத்தை பற்றி மட்டும் கண்மணி அக்காவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல. இது தெரிஞ்சும் ராகவன் மாமா இப்படி பண்றாரு அப்படின்னு. அப்ப வீரா சொல்றாங்க, ராகவன் அப்படியா சொன்னாரு அப்படின்னு. பிருந்தா சொல்றாங்க, ஆமாக்கா, நம்ம நினைக்கிற மாதிரி ராகவன் மாமா கிடையாது, அவரு நல்ல விவரமா தான் இருக்காரு, மாறன் மாமாவோட இன்னசென்ட்டை நல்லா பயன்படுத்திக்கிட்டாரு அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பிருந்தா நேரா வீராவை பார்த்து, இங்க பாருக்கா, கண்டிப்பா ராகவன் மாமா மாறன் மேல இன்னுமே நிறைய அவரே தப்பு பண்ணிட்டு மாறன் மேல பழி போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, அதனால தயவு செஞ்சு மாறன் மாமாவை நீ தான் காப்பாற்றணும், எல்லாருமே சேர்ந்து எப்ப பார்த்தாலும் மாறன் மாமாவையிலேயே பழி போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட வீரா சொல்றாங்க, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அதே நேரத்துல பிருந்தா சொல்றாங்க, சரிக்கா, நான் இதை சொல்றதுக்காக தான் வந்தேன், வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறமா கண்மணிக்கு செம்ம காண்டு. சே, யாருதான் வந்துட்டு இப்படி ஸ்டே ஆர்டர் கொடுத்துருப்பா, அதுவும் ஏன் பேருல. இந்த கண்மணி இப்படி பண்ணுவா அப்படின்னு நான், இந்த வீரா இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கா, தான் அண்ணன் சாவுக்கு இவன் தான் காரணம், அவனையே இப்படி மன்னிச்சு ஏத்துக்கிறாளே அப்படின்ட்டு செம்ம கோவப்படுறாங்க வள்ளி, நம்ம கண்மணி. அப்ப வள்ளி இங்கேருந்து ரூமுக்கு வராங்க. வந்துட்டு நேரா கண்மணியை பார்த்து, கண்மணி, இதுக்கு முன்னாடி நான் எப்ப பார்த்தாலும் உன்னை திட்டி இருந்திருப்பேன், நீ அப்படி இருக்க இப்படி இருக்கேன்னு திட்டி இருந்திருப்பேன், நான் அப்படி திட்டினதுக்கு எல்லாத்துக்குமே மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கண்மணி. நீ என்னைக்கு என் பிள்ளைய காப்பாத்தினியோ அப்பையிலேருந்தே நான் உன்னை மன்னிச்சிட்டேன், நீ இனிமே என் மருமக தான். இங்க பாரு, இனிமே நீ என்ன சித்தின்னு கூப்பிட்டாலே எனக்கு பிரச்சனையே இல்லை, ஏன்னா உன்னை என் பொண்ணா எடுத்துக்கிட்டேன். இங்க பாரு, இந்த குடும்பத்தோட ரொம்ப பெரிய நல்லதுக்கு நீ செஞ்சிருக்க, என் குடும்பம் இன்னைக்கு நிம்மதியா இருக்குன்னா அதுக்கு முழு காரணமே நீதான், உனக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் செஞ்சு தரேன் அப்படின்னு. அப்ப கண்மணி சொல்றாங்க, பரவாயில்ல சித்தி அப்படின்னு. அப்ப வள்ளி சொல்றாங்க, கண்மணி நீ நல்லா இருக்கணுமா அப்படின்னு. கண்டிப்பா நம்ம வீரா வந்துட்டு மாறனை காதலிக்க ஆரம்பிப்பாங்க. அப்கமிங் எபிசோடுல இன்னும் நிறைய சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் நடக்க போகுது. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.